மனித வாழ்க்கைங்கிறது சில அதாவது வகை வகையாக பிரிச்சுக்கலாம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை விதவிதமாக வகை வகையாக பிரிச்சுக்கலாம். எப்படின்னு சொன்னால், ஒரு ஒரு மனிதன் வந்து வாழ்க்கையில் சின்ன வயசில் வந்து ஜாலியாக இருக்கிறாங்க. அது வேற கணக்கு. ஒரு 25, 30 வயசுக்கு மேலேன்னா அவங்க ஒரு ஒரு வழியை வகுத்துக்குவாங்க. எப்படின்னு சொன்னோம்னா, பேரும் புகழாக வாழணும் நம்ம. பொண்ணும் பொருளும் சேர்த்தணும், வசதியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒரு மனிதனுக்கு தோணும். ஒரு மனிதனுக்கு வந்து காதல் வலையில் பெண்கள் சம்மந்தப்பட்டதில் வந்து அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருப்பாங்க. ஒரு ஒரு மனிதருக்கு வந்து புகழ் புகழ் அப்படின்னா பேரும் புகழ். இப்போ வந்து வர்றவங்கள ஒரு மரியாதை கொடுத்து உட்காருங்கன்னு ஒரு மரியாதை கொடுத்து அவங்கள ஒரு மதிப்பு மதிப்பு மதிக்கிறோமில்லவா, அப்போ அதுக்கு ஆசைப்படுவாங்க. அப்போ அந்த மாதிரி பேரும் புகழும் வாழணும், சந்தோஷமாகணும், சொத்து சுகத்தோடு வாழணும், இப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் மனிதனுக்கு இருப்பாங்க. அந்த அந்த இதெல்லாம் இருக்கும். அப்போ ஒரு மனிதன் பிறக்கிறாருன்னா பேரும் புகழாக வாழணும், பப்ளிக்கில் மதிக்கணும், மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். அப்போ மந்திரி மினிஸ்டராக இருக்காங்களா, எவ்வளோ ஒரு மதிப்பு மரியாதையாக இருக்கிறாங்க அவங்க. அப்போ அந்த மாதிரி மதிப்பு மரியாதை கிடைக்குமா? சில பேர் வந்து அதான் எதிர்பார்க்கும். மதிப்பு மரியாதையோடு வாழணும், மான மரியாதையோடு வாழணும், மதிப்பு மரியாதையோடு வாழணும், பொண்ணு பொருள் சொத்தோடு வாழணும், நம்ம இந்த பூமியில் பிறந்ததுக்கு கண்டிப்பாக பேரும் புகழோட வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் 100க்கு குறைஞ்சபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு 70% அப்படி தான் இருப்பாங்க. அந்த 30% பார்த்திங்கன்னா பாடுபடுவாங்க, சாப்பிடுவாங்க, ஆல்கஹால் சாப்பிடுவாங்க, என்ஜாயாக போவாங்க. எப்படி வாழ்க்கை ஏன் பிறந்தோம், ஏன் வாழ்கிறோம், அப்படிங்கிறத கூட தெரியாமல் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம வந்து பெரும்பாலும் மக்கள் வந்து நீங்கள் பேரும் புகழாக வாழ்கிறதுக்கு என்ன வழி, அதை தேடிக்கிங்க. சந்தோஷம் பிரியமாக இருக்கிறதுக்கு என்ன வாழ்க்கையை தேடிங்க. உங்கள் மனைவி பசங்க பிள்ளைங்க சந்தோஷமாக இருக்கணும், அதுக்கு என்ன வாழ்க்கையோ அதை நீங்கள் தேர்ந்தெடுத்துட்டு போங்க. நீங்கள் வாழ்க்கையில் செய்யலாம். அப்போ இதுக்கு பேரும் புகழாக இருக்கிறதுக்கு சாதகத்தில் பார்க்கலாமா, இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும். அப்போ இல்லைனாலும் அந்த சாதகத்தை சரி பண்ண முடியுமா? கண்டிப்பாக சரி பண்ண முடியும். நான் சொல்கிற தெய்வத்தை வழிபாடு வச்சுட்டு வாங்க, கண்டிப்பாக நீங்கள் செய்யலாம். இப்போ அதாவது வந்து எப்படின்னா, இப்போ இதில் வந்து எப்படின்னா, ஒரு மனிதன் வந்து பேரும் புகழாக வாழுவானா, பொண்ணும் பொருளோட வாழுவானா, பின்னாடி காலத்தில் வந்து வயசான காலத்தில் வந்து பேரும் புகழோட போவாரா அப்படின்னு கேள்வி கேட்டால், அப்போ இந்த சந்திரன் பாருங்கள், சந்திரன் பார்வை, சந்திரன்னா மனோகாரகன். 27 நாளில் ஒரு 12 பாவத்தையும் சுற்றி வந்துடுவார். என்னங்க, 27 நட்சத்திரையும் சுற்றி வந்துடுவார். 12 பாவத்தையும் 27 நட்சத்திரம் 108 பாவத்தையும் வந்து இந்த சந்திர பகவான் ஒரு மாதம் 28 நாள் 27 நாளைக்குள்ளே சுற்றி வந்துடுவார் ரவுண்டில். அப்போ அவ்வளோ ஸ்பீடு கிரகம். சனியை பார்த்தீங்கன்னா மந்தகாரகன். ஒரு வீட்டை தாண்டறதுக்கே 2.5 வருஷம் ஆகும். அப்போ ஒரு சுற்றிட்டு வர்றதுக்கு 30 வருஷம், 29 வருஷம், 30 வருஷம் ஆயிரும் ஒரு ரவுண்டு வர்றதுக்கு. சந்திர பகவான் 27 நாளில் சுற்றி வந்துடுவார். அப்போ மனோகாரகன். இந்த மனோகாரகன் பார்வையில் எப்படின்னு வச்சுக்க, இப்போ உங்களுக்கு 7ஆம் பார்வையில் வந்து என்ன சுபகிரகம் இருந்தால், அப்போ அந்த 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 மனிதனோட சாதகத்தில் சந்திரன் 7ஆம் பார்வையில் சுபகிரகம் இருந்தால் கண்டிப்பாக இவர் கடைசி காலத்து வரைக்கும் பேரும் புகழாகவே வாழுவார், பொண்ணும் பொருளாகவே வாழுவார். உன்னை தேடி போவார். அந்த தேடி போகிற பொருளாகட்டும், இன்பமாகட்டும், சந்தோஷமாகட்டும் அவரை தேடி வரும். இதாங்க சாதகம். அப்போ 8ஆம் இடத்துல அப்போ 7ஆம் இடத்துல வந்து இந்த சுபகிரகம் இருக்கணும், 8ஆம் இடத்துலையும் சுபகிரகம் இருக்கணும், 6ஆம் இடத்துலையும் சுபகிரகம் இருந்தால் கண்டிப்பாக இவருக்கு பொண்ணும் பொருளும் சேர்ந்து தேடி வரும். அப்போ சில பேர் ஆச்சரியப்படுவாங்க, பாரப்பா விவரம் தெரிஞ்ச காலத்துலேருந்தே நல்லாவே தெளிவாக இருக்காருப்பா, படித்தார், வேலைக்கு போனார், நல்லா கல்யாணம் பண்ணார், மனைவி மக்களோட நல்ல முறையில் வாழ்கிறார், நம்ம தான் கஷ்டப்படுறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருப்பாங்க. அவங்க சாதத்தில் பாருங்கள், இப்போ நல்லா தெளிவாக இருக்கிற சாதகம், பொண்ணும் பொருளோடு இருக்கிற சாதகம், சொத்து சுகத்தோடு இருக்கிற சாதகம்லாம் பாருங்கள். சந்திர பகவான் என்னங்க சுபகிரகத்தை பார்க்கும். 9 கூடையவனை பார்ப்பாங்க, 4 கூடையவனை பார்ப்பாங்க, 5 கூடையவனை பார்ப்பாங்க. லக்னாதிபதியை சந்திரன் பார்ப்பார். அப்போ லக்னாதிபதி சந்திரனை பார்ப்போன்னா சந்திரன் நல்ல நிலைமையில் 1, 5, 9 ராசியாக விழுந்து பார்வை பரும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு சுகமான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை, பேரும் புகழான வாழ்க்கை கண்டிப்பாக அமையும். வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். 95 14 77 10 74 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சாதகம் அனுப்புங்க, தெளிவாக சொல்லப்படும். வாழ்க வளமுடன்.